வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை இருக்கிறேன். இப்போ நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சோப்பு பற்றி. நிறையா பேர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த சோப்பு போடுறேன், என்னுடைய ஸ்கின் ஃபுல்லாக ட்ரை ஆகுது. நான் இந்த சோப்பு போட்டாலும் எனக்கு ஸ்கின்னு ட்ரையும் ஆக மாட்டேங்குது, சோப்பு போட்டு குளித்த மாதிரியே இல்லை, ஒரே எண்ணெய் பசையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி 2 விதமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிளான பதில் தாங்க. அதாவது சோப்பில் 2 விதம் இருக்குது. ஒன்று சாஃப்ட்டு, இன்னொன்று ஹார்டு. நான் சொல்லக்கூடியது குளியல் சோப்பு. இந்த சாஃப்ட்டு சோப்பு யார் யூஸ் பண்ணணும், ஹார்ட் சோப்பு யார் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் எடுத்துக்கோங்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. 2 விதம் தான். சாஃப்ட்டுக்கும் ஹார்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்தோம்னாக்கா, இப்போ லைம் ஃப்ரெஷ் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. ஃபுல் மில்க் அப்படின்னு சொல்லி ஃபுல் மில்க் க்ரீம் சோப்ஸ் அப்படின்பாங்க, சாஃப்ட் மில்க் அப்படின்பாங்க. இந்த மாதிரி சோப்பு யார் உபயோகப்படுத்தணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கின்ல எப்பயுமே ஆயில் மாதிரி இருக்குது, ஒரு மாதிரியே எண்ணெய் பசை மாதிரி இருக்குது, நான் குளிச்சுட்டு வந்தாலும் குளித்த மாதிரியே தெரியல, அப்படியே நான் காலையில் முகம் கழுவி நைட்டு வர கழுவாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் குளிச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயே எனக்கு அந்த மாதிரி ஸ்கின்னு வருது அப்படின்றவங்க ஹார்டான சோப்பு யூஸ் பண்ணணும். அதாவது உதாரணத்துக்கு எலுமிச்சம்பழம் ஃப்ளேவர் அப்படின்பாங்க, அதாவது லைம் ஃப்ரெஷ் அப்படின்பாங்க. அந்த மாதிரி சோப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயிலை ஃபுல்லாகவே உறிஞ்சிரும். அப்போ தனக்கு முகத்தில் எண்ணெய் வடியுது, ஒரு மாதிரியே பிசு பிசுன்னே உடம்பெல்லாம் இருக்குது அப்படின்றவங்க ஹார்டான இந்த மாதிரி லைம் ஃப்ரெஷ்ஷான சோப்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை நீங்கள் ஒன்ஸ் போட்டுட்டிங்கனாலே முகத்தில் அப்படியே ரஃப் ஆயிரும். ஆயில் இருக்கக்கூடிய அந்த தன்மை எல்லாத்தையும் எடுத்துரும், ரஃப் ஆயிரும். இந்த மாதிரி ஆயில் இருக்கக்கூடிய ஆயில் ஃபேஸாக இருக்கக்கூடியவங்க எவ்ரி 2 hours ஆர் 3 hours ஒன்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும், ஆயில் ஃபேஸ் குறைஞ்சு நார்மல் ஆகிட்டே வரும். நீங்கள் அதோட இந்த மாதிரி லைம் ஃப்ரெஷ் சோப்ஸோ இல்லாட்டினா கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்கக்கூடிய சோப்பு யூஸ் பண்ணும்போது ஆயில் ஃபேஸ் நார்மலாகி பளிச்சுன்னே தெரியும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு ஸ்கின் இருக்கும், எப்பயுமே ட்ரையாகவே இருக்கும். அந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறவங்க இவங்க போய் லைம் ஃப்ரெஷ் யூஸ் பண்ணாங்கனாக்கா இன்னும் ட்ரை ஆகி மூஞ்சியெல்லாம் அப்படியே ஒயிட்டாக மாறிடும். அப்படியே நான் சோப்பு போட்டு குளிச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து பார்த்தாலும் ஏதோ பவுட்ரு அப்படின மாதிரி வெள்ளை வெள்ளையாக திட்டாக இருக்குன்பாங்க. அவங்க என்ன செய்யணும்னா சாஃப்ட் சோப்பு யூஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சோப் போட்டிங்கனாலே ரொம்ப ரஃப்னஸ் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஆயிலை ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கூடிய அளவுக்கு அதெல்லாம் ஜாஸ்தி கெமிக்கல் இருக்காது. பொதுவாகவே சோப்புனாலே கெமிக்கல் தான். அதாவது சோப்பு அப்படின்றது ஆயில் பேஸில் தான் ரெடி பண்ணுறது. தேங்காய் எண்ணெயோ வேப்ப எண்ணெயோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனோட ஒரு கெமிக்கலோட சேர்த்து தான் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அந்த கெமிக்கலோட சேரும்போது இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்கின்னுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆளுக 2 ஸ்கின்னான டைப்பான ஆளுக இருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக ஆயில் அப்ளை ஆகும், அவங்க மூஞ்சி ஃபுல்லாக ஆயில் இருக்கும், உடம்பு பூரா பார்த்தீங்கன்னா வேர்த்து ஒரு மாதிரியா பிசு பிசுன்னு இருக்கும். அவங்கள மாதிரி ஆளுக ட்ரை சோப் யூஸ் பண்ணுங்க. எப்பயுமே ஸ்கின்னு ட்ரையாக இருக்குது அப்படின்றவங்க மில்க் க்ரீம் சோப்புன்னு சொல்லுவாங்க. பால் ஃபுல்லாக ரோஸ் மில்க், ரோஸ் வித் மில்க் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதில் அதிகமாக இவங்க அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆயில் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஆயில் காம்பினேஷன் அதிகமாக இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரை ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணணும். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க ட்ரை சோப் ஆகக்கூடிய தன்மை அதிகமாக லைம் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அந்த சோப் போட்டிங்கனாலே ஃபுல்லாக க்ளீனாக ஒயிட்டாக மாறிடும். அந்த மாதிரி இருக்கவங்க ஆயில் ஃபேஸ்காரவங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் இந்த ஆயில் ஃபேஸ் இருக்கவங்க அடிக்கடி வெறும் தண்ணியில் முகம் கழுவுனாலே போதும், 1 மாதத்துலேயே உங்களுடைய அந்த ஸ்கின்னானது நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 முறை சோப் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணணும். ஒரு முறை நான் காலைல வாஷ் பண்ணேன்னா நைட்டு தூங்கும்போது தான் வாஷ் பண்ணேன் அப்படின்றவங்கள விட, ஒரு முறை மார்னிங் சோப் போட்டிங்கன்னா ஒரு 1 or 2 hours ஒன்ஸு சும்மா வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். மத்தியானம் போல் ஒரு வாட்டி சோப் போட்டு வாஷ் பண்ணுங்கள். ஈவினிங் போல் ஒரு வாட்டி சோப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கும்போது வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின்னானது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும் ஃபேஸு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும்.